வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மாண்பா பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். இதை நம்ம ஷார்ட்டா ஸ்பிரிட் ஃபார்மர்னு கூட அழைக்கலாம். ஸோ இந்த மாண்டோடைய ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து 11 வருஷம் ஹார்டா ட்ரெயின் பண்ணுவான். ஏன்னா ஒரு சூப்பர் ஹியூமனா மாறணுன்றது அவனுடைய ட்ரீமா இருக்கும். பிறகு அதை வந்து கைவிட்டுட்டு அவனுடைய ஃபேமிலி ஃபார்ம்ல வந்து வேலை செய்வான். பிறகு வந்து அவனுக்கு ஒரு ஃபார்மல் ஸ்பிரிட் வந்து கிடைக்க செய்யும். அதனுடைய உதவினால அவன் வந்து கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுவான். எங்க வந்து கிராப்ஸ் பாத்தீங்கன்னா ஏ ரேங்க், பி ரேங்க், சிடி அந்த மாதிரி ரேங்க் வைஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பிரிட்டோடைய உதவினால A+ கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுவான். ஸோ அவன் வந்து எந்த அளவுக்கு ஃபார்ச்சுனேட் ஆகிறான் அப்படின்றதான் இதனுடைய ஆன்லைன் ரியலி வந்து நல்லா இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஆஸ் வெல் அஸ் இந்த மானுவல வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி சாப்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால முடிந்த அளவுக்கு ஆஸ் மச் சாப்டர்ஸை ஒரு வீடியோல கவர் செய்யலாம். சூப்பர் ஹியூமன்ஸ் இவங்க வந்து எப்பொழுதும் இல்லாம சடனா வந்து தோன்றுனாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான எபிலிட்டிஸ்ன்றது கிடைச்சது. அவங்க அவ்வாறான யூனிக்கான எபிலிட்டிஸை பயன்படுத்தி ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு, அதாவது குக்கிங்கு அல்லது பெயிண்டிங்கு இல்லை சிங்கிங்கு, அதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. மீன்வைல் மற்ற சூப்பர் ஹியூமன்ஸ் வந்து டஞ்சன்ல மான்ஸ்டர்ஸை வந்து கேப்சர் பண்ணாங்க. அதே போல சேம் டைம் அவங்க அப்பியர் ஆனாங்க ஒரு ஹண்டர் ஆகன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷனை வழங்க செய்றாங்க. அதே போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவனை ஷோ பண்றாங்க. நான் வந்து சூப்பர் ஹியூமனா அவங்கள போல மாறணுன்ற ஒரு தீவிர ஆசையை கொண்டிருந்தேன். தற்போது எனக்கு ஆல்ரெடி வந்து 31 வயசுன்றது ஆகிடுச்சு. நான் என்னுடைய ஹண்டர் கனவை வந்து விட்டு அடிச்சுட்டேன். தற்பொழுது நான் ஃபார்மிங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறேன். ஜியான் வூ, ஒரு பிரேக்கை நீ எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி காத்துறாங்க. ஓ ஓகே, நம்மளோட ஹீரோ பேர் பாத்தீங்கன்னா ஜியான் வூ. நம்ம வந்து ஜியான்னு சொல்லிக்கலாம். நீ வந்து ஈஸியா எடுத்துக்கோ, அல்லது நீ இவ்வாறு தான் வேலை செய்வேன்னா கண்டிப்பா உனக்கு உடம்புன்றது சரியாம போயிடும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த ட்ரிங்கை கூடன்னு சொல்லி சொல்லும் போது இது வந்து ஓகே தான், நான் வந்து விளையாடுற மாதிரி நினைச்சிட்டு வேலைகளை செய்யறேன்னு சொல்லிட்டு ஓ தேங்க்யூன்னு சொல்லிட்டு ட்ரிங்கையும் வாங்குறான். அண்ட் ஆல்சோ நான் வந்து காசை வந்து திரும்பி வந்து பே பேக் பண்ணி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லும் போது கீஸ், நம்ம ஏன் அவனுக்கு ஒரு கேரண்டரா மாறணும், இது எல்லாமே அந்த சான்வு அந்த கிட்டால தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. ஹனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கடுப்பாக செய்யறாங்க. ஸோ சான்வோ வந்து அவனுடைய பெஸ்ட்டை வந்து கொடுக்க தான் பார்த்தான். இவ்வாறு புலம்புறதுனா நிறுத்துங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டைன்றது எழுந்து கொண்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய ஹீரோவுடைய எங்கர் பிரதர் தம்பி தான் வந்து லீ சான்வோ இவங்க பேசின இருக்கிற நபர். ஸோ அவங்களாலதான் அவங்களுக்கு இந்த கடனே ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, நான் வந்து என்னுடைய வீட்டை விட்டு லெஃப்ட் ஆன எனக்கு வந்து சூப்பர் ஹியூமன் ஆகணும்ன்ற கனவுலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். அப்போ வந்து என்னோட தம்பி வந்து என்ன பண்ணானா, பிசினஸை நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரதான் வந்து கேரண்டாரா சைன் பண்ண சொல்லியிருப்பான். ரிசல்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நிலத்தை வந்து அடகு வச்சாங்களே எல்லாமே வந்து மூழ்கிடுச்சு. ஆஃப்டர் தட் என்னோட தம்பி ஆகிய சான்வு, அந்த சானும் வந்து மறைஞ்சு போயிட்டான், எந்த விதமான தடயங்களும் இல்லாமன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. இப்போ வந்து நீங்க சண்டை போடுறத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தடுக்க செய்யறான். நம்ம வந்து லோனை பயன்படுத்தி தான் நம்மளுடைய இந்த லேண்டை வந்து திரும்ப பெற்று இருக்கிறோம். எதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ப்ரோ கவர்மெண்ட்டுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஸோ லோன் வாங்கினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனை வந்து வழங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபைனாக தான் இருக்கும். நாம வந்து கடுமையா உழைச்சி அதிகமா ஏர்ன் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மெச்சூரிட்டியாக பேச செய்யறான். வெல், நானும் அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல கிடையாது எல்லாமே சான்வோட தப்புன்னு சொல்றதுக்கு. ஏன்னா வந்து நானுமே சூப்பர் ஹியூமனா மாறணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு சென்றுட்டேன். அதே போல அதற்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற டியூஷன் ஃபீஸும் வந்து நானும் அதிகப்படியான காசை வேஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கில்ட்டா உணர்றான். அதனாலதான் நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு ஒரு பெண் பலமா வந்து சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஆஹ் இப்போ நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாலை வேலையை ஷோ பண்றாங்க. இது வந்து ரியலி ஹார்டாக இருக்கும். இவ்வாறு பெரிய மணிய நார்மல் கிராப்ஸை பயன்படுத்தி மேக் பண்றதுன்றது நான் நினைக்கிறேன்னா, நாங்க வந்து அதிகப்படியாக ஏர்ன் பண்ணணும்னா கட்டாயமா ஸ்பெஷல் கிராப்ஸை வளர்த்தே ஆகணும். ஸோ ஸ்பெஷல் கிராப்ஸ் பத்தி அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா, பட் எனக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு கிடையாது, எங்கேயுமே அதை பத்தி கிடைக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோ மொபைல்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். டஞ்சன்ஸ்ல வேரியஸான பிளான்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அது இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்டது. அதே போல அவ்வாறு விதமான பிளான்ஸ் கிட்ட வந்து ஒரு யூனிக்னஸ்ன்றது காணப்படுது. அது வந்து அனைத்து விதமான காமன் சென்ஸையும் சர்பாஸ் பண்ணி காணப்படுது. ஸோ அதை வந்து நம்ம சில விஷயத்துல ரா மெட்டீரியல்ஸாகவும் பயன்படுத்தலாம். அது வந்து ஒரு மிராக்லஸான கியூரியம் கொண்டு வருது.
அதே போல மித்த விதமான பிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் ஃபுட்டாகவும் தென்படுது. நாம வந்து இவ்வாறான வேரியஸ் யூனிக்கான பிளான்ஸ் தான் ஸ்பெஷல் கிராப்ஸ்ன்ட்டு அழைக்கிறோம். இதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணா எல்லாமே மாற செய்யும்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். நாங்க வந்து இவ்வாறான கிராப்ஸ் அந்த ஸ்பெஷல் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்றதுக்கு எங்களுக்கு பெருவாரியான அமௌண்ட்ன்றது தேவைப்படுது. பட் இது வந்து ரொம்பவே கடினம் அவ்வாறான கிராப்ஸை வந்து க்ரோ பண்றது. ஏன்னா அதனுடைய சீட்ஸினுடைய விலை இட்செல்ஃப் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக காணப்படுது. இவன் அதை முளைக்க வைக்கிறதே ரொம்பவே ஹார்ட் டாஸ்க்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் யோசிக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரிப் போகணுமா ஸ்பெஷல் ஃபார்முக்கு, ஈவன் தோ எனக்கு அவ்வாறு ஸ்பெஷல் ப்ராப்ஸை பார்த்தா கூட வந்து எனக்கு தெளிவா போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப சோகமா வந்து சொல்றான் சொல்லிட்டு என்ன சவுண்ட் அது, அல்லது நான் தான் வந்து தவறா கேட்கிறேன்னா ஹவான்னு சொல்லிட்டு அங்க ஒரு சத்தமும் கேட்க செய்யுது. நோ வே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு செடியும் பார்க்க செய்யறான். நான் வந்து திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். ஓ, உன்னோட கை கால்களை வந்து கிளம்பிட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் சொல்ல செய்யறாங்க. ஹவான்னு சொல்லிட்டு திரும்பிய சத்தம் கேட்குது. ஏன்னா அந்த ஸ்ப்ரவுட் வந்து உண்மையிலேயே ரொம்பவே கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மம்மியும் சொல்ல செய்யறாங்க. ரைட், இது வந்து என்ன விதமான பிளான்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஸோ அதுவும் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ்வாறான ஸ்ப்ரவுட்டை பார்த்து என்னால இது என்ன விதமான பிளான்ட்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மம்மியும் சொல்றாங்க. ஏன்னா வந்து மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு இந்த ஸ்ப்ரவுட் பேசுறது வந்து கேட்குதான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கிறான். அதுவும் ஹவா ஹவான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா வந்து பாக்குறாரு, இங்க நடக்குது, நீ என்ன சொன்ன, இந்த ஸ்ப்ரவுட் வந்து பேசுதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவரும் டெரரா வந்து பேசுறாரு. ஜியான் ஊ, நீ வந்து சிக்கா இருக்கிறியா, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போடுமா அப்படின்னு கேட்கும் போது சாரின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இருந்துமே அந்த பிளான்ட் ஹவான்னு போயிட்டு இருக்குது. இது வந்து நீ வேலை செஞ்சு ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு அல்லவா, அதே போல நீ வந்து உன்னையும் ஓவர் ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ல செய்யறாரு. இவன் வந்து ரொம்பவே பேனிக் ஆகுறான். ஆஹா, நான் வந்து சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா எந்த விதமான பிளான்ட்டால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நீ வந்து ரொம்ப போரிங்கான கிட்டா இருக்கிற, இவர் ஜோக் பண்ணதை விட்டுட்டு சீக்கிரம் வந்து கையை வாஷ் பண்ணிட்டு வா, நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். ஸோ சாப்பிட்டோம், டின்னரை முடிக்க செய்யறாங்க. அதுவும் அவான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குது. நீ அதை ஆதல் படுத்த இருக்கிறியே ஒண்டர்ஃபுல் சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பி ஆகுறான். பட் ஈவன் தோ இது சொல்ற விஷயம் வந்து ஹவா ஹவா, என்னால இத மொத்தமா புரிஞ்சுக்க முடியலனாலும் ஆனா இது பேசுறது என்னால கேட்க முடியுது. இஃப் நான் வந்து கிரேசியாக இல்லைன்னா வந்து இது கட்டாயமா ஒரு ஸ்பெஷல் ப்ராப் தான் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு சிரிப்பை போட செய்யறான். காய்ஸ் இங்க வந்து சில நாய்ஸும் கேட்குது. நான் வந்து அதனாலதான் வந்து வீடியோவும் போட முடியல. ஸோ நான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணாலே டாக் எங்கிருந்து தான் குலைக்குதுன்னே தெரியல. ஸோ நம்ம ஏரியால வேற நிறைய டாக்ஸ் இருக்கும். அதே போல வந்து ஸோ நைட் எடுங்க நீங்க சொன்னீங்கன்னா நைட்டும் வந்து சண்டை போடும், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து வீடியோ வந்து டிலே ஆகுது. ஸோ முடிந்த அளவுக்கு நான் வந்து எவ்வாறு முடியுதோ அதை என்ஹான்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணாலும் ஸோ அந்த டாக்னுடைய அந்த வாய்ஸ் வந்து என்ன பண்ணாலும் போகவே மாட்டேது, ஓகேங்களா. ஸோ அதே நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ ஹீரோ வந்து ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு அந்த பிளான்ட்டையும் வந்து அங்க பிளேஸ் பண்றான். அதுக்கு தனி ஊத்தும் போது ஹவான்னு சொல்லிட்டு அதுமே சொல்லிட்டு இருக்குது. ஏதாவது குட்டா நடந்துச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட பாஸ்ட் தான் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா வந்து எங்களுடைய அதிகப்படியான லேண்ட்ஸை வந்து நாங்க முன்னாடி வந்து செல் பண்ணிட்டோம். அப்ப எங்களுடைய வில்லேஜ் ஹெட்டா இருந்த நபர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனிதர். ஏன்னா வந்து நாங்க வித்த அதே விலைக்கு எங்களோட லேண்ட் எங்களுக்கு திருப்பி அழிச்சாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரை பத்தி நினைச்சு பார்த்துட்டு அந்த செடிக்கு தனியாக ஊத்துறான். அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். அவர் வந்து ஒரு நைஸ் பர்சன் சொல்லிட்டு யோசிக்கிறான். அண்ட் அவர் தான் எனக்கு இவ்வாறு சீட் ஆஃப் பியூட்டி ஆகிய இந்த ஸ்பெஷல் கிராப்னுடைய சீடியும் அழிச்சாரு. இது வந்து ஒரு ஸ்பெஷலான பிளான்ட். இது வந்து பெர்ஃபெக்ட் குரோத்துக்கான இன்கிரிடியண்டா காணப்படுது. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா இதை வந்து வளர வைக்கிறது ரொம்பவே ஹார்டு. ஏன்னா அவருமே இதை வளர வைக்க முயற்சித்து வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக இதை வளர்த்து கத்துக்கோன்னு சொல்லிட்டு அழிச்சாரு. ஆனா நான் மட்டும் இதை வளர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே வந்து அவசரமா இருக்கும் சொல்லிட்டு ஹீரோ வந்து சீடுக்கிற பவுச்சை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான். ஹவான்னு சொல்லி அந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசாயிடுச்சு. உனக்கு தெரியுமா, நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப பிக் ஆகிட்ட, அதுவும் ஹவான்னு சொல்லிட்டு இருக்குது. நீ வந்து அதிகப்படியான வாட்டரை கன்சியூம் பண்றதால இவ்வாறு ஃபேட்டாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஜியானுன்னு சொல்லி ஒரு குரல் அங்க கேட்குது. இது வந்து ஒரு ஜோக் தான் சொல்லி ஹீரோவும் பார்க்கிறான். ஆனா நான் தற்போது இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்படும் போது என்னோட ஹார்வெஸ்டிங் நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பிளான்ட்டை பார்த்து ஹீரோ யோசிக்க செய்யறான். ஜியானு அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா கூப்பிடுறாங்க. நான் வந்து விரிவாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். தென் நான் வந்து உனக்கு பிறகு பாக்குறேன் ஹவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். அதுவும் ஹவான்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நான் வந்து இவ்வாறான காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸை பத்தி
பின்பு வந்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ட் விட்டு வெளில வரான். ஹரி அப் ட்ரக் வந்து ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பாவும் சொல்ல செய்றாரு. ஓகே நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறான். ஸோ அந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா மியூட்டேஷன் போல ஏற்பட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு கேர்ளினுடைய ஃபார்மை எடுக்க செய்யுது. ஸோ ட்ரக்கும் வருது, ஹீரோ வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண அந்த க்ராப்ஸை வந்து விற்க செய்றாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சு பாக்குறாங்க, பொட்டேட்டோ ரேட்டட் டி, இது வந்து டி ரேங்க் பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்ட செய்யுது. நீங்க வந்து 7 பாக்ஸஸ் வந்து டி ரேட்டிங்கும் 131 பாக்ஸஸ் சி ரேட்டிங்கும் 2 பாக்ஸஸ் வந்து பி ரேட்டிங் ஆகிய பொட்டேட்டோஸை வந்து அழுத்துக்கிறீங்க, இதனால கன்ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு ஒரு நபரும் வந்து அதை வாங்கிக்கலாம். நீங்க வந்து என்கிட்ட இருந்து இது ஒரு கிரேட்டான பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லும் போது, இதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாதுங்க, ஏன்னா ஆல்ரெடி அதிகப்படியான சி ரேட்டிங் கிராப்ஸ் வந்து என்கிட்ட கிடையாது, ரொம்பவே டிமாண்ட்ல தான் இருக்குது, அதாவது தேவையான அளவு கூட இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அதனால நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவரும் தயங்கிட்டே சொல்ல செய்றாரு. எனவே இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா வந்து எவ்வாறு கிராப்ஸை வந்து நம்ம ஈஸியா வந்து ரேட்டிங்கை மேற்கொள்றது, அதாவது டி ரேங்கா பி ரேங்கான்னு சொல்லி ஈஸியா நம்ம பார்க்கறது ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. ஏன்னா அது ஆன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் இருக்கும்போது ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செய்யறான். ஓ எஸ் அதுதான் சொல்லிட்டு அப்பாவும் சொல்றாரு. டஞ்சன்ஸ் அது என்ன மாதிரியான பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இவ்வாறான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் வந்து அந்த டஞ்சன்ல இருந்து மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்றாரு. நான் வந்து ஆச்சரியப்படுறேன், என்ன விதமான பிளேஸா இருக்குன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது ஆன்னு சொல்லிட்டு அவருமே பாக்குறாரு. ஏன்னா வந்து ஹீரோ ஒரு ஹண்டரா மாறணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஹீரோ வந்து ரொம்பவே வந்து சேடா ஃபீல் பண்ணும்போது, ஹனி இவ்வளவு நான்சென்ஸ் திங்ஸ் நீங்க பேசுறது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை பின்னாடியே ஒரு போட போடுறாங்க. ஆல்ரைட் ஹனின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து திருந்துறாரு. ஆல்ரைட் நம்ம வந்து இன்னைக்கு பார்பிக்யூ வைத்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு கிரேட்டான டீல் கிடைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்றாரு. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி தான். நம்ம வந்து இந்த முறை எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். ஓ இந்த முறை வந்து அதிகப்படியான சீரியட் பொட்டேட்டோஸ் வந்து டிமாண்ட்ல இருந்த காரணமா நம்மளுக்கு வந்து 81 லட்சம் ஓன்ன்றது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்றாரு. ஓ அது வந்து உண்மையிலேயே குட் தான், நம்ம வந்து ஒரு நல்ல டீலர் இந்த தடவை மேற்கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இந்த 81 லேக் ஓன்ன்றது யூஎஸ் டாலர்ல பார்க்கணும்னா 7100, ஸோ இதுதான் வந்து யூஎஸ் டாலர், ஓகேங்களா கன்வர்ஷன் ரேட்டு. ஸோ ஹீரோ வந்து அப்படியே யோசிச்சுனே போறான். 81 லேக் ஒன், அதுவும் வந்து 3 மாசத்துல நாங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ் டூல்ஸ் இவ்வாறு அனைத்து விதமான எக்ஸ்பென்சஸ் கழிச்சாலும் என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் காசு வந்து நிக்க போறது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம விரைந்தே வந்து ஃபைன் பண்ணி ஆகணும். நான் வந்து எதிர்பார்த்தபடிதான் அந்த ஆன்சர் வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ட் வந்துட்டு ஸ்பெஷல் ப்ராப் தான் சொல்லிட்டு சொல்ல செய்யறான். ஸோ கரெக்டா ஹவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஓடி வந்து ஹீரோட ட்ரெஸ்ஸுக்குள்ள பூந்துக்கிறாங்க. ஹீரோ கீழே வந்துட்டு ஆன்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறான். ஒரு சைல்டா, ஏ கிட் யார் நீன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க செய்யறான். அந்த பொண்ணு ஹவா ஹவான்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. ஹவாவா அப்படின்னா நீ வந்துன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஒரு சிஸ்டம் விண்டோவும் பாப்பப் ஆகுது. இது வந்து சொல்லி ஹீரோ பார்க்கலாம். நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபார்மிங் வந்து வளர்த்துருக்கிறீங்க. நீங்க வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கூட வந்து சப்ளிமேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க. அதனால வந்து ரிட்டையர்டு ப்ரோ ஃபார்மர் வந்து அவரோட பிளெஸிங்கை உங்களுக்கு அளிக்க செய்யறாரு. தற்பொழுது உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் ஃபார்முலா வந்து என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்குது. ஹீரோ வந்து சூப்பர் ஹியூமன் ஆகணுன்றது ட்ரீம் ஆச்சுன்னு இப்பதான் நடந்துச்சு கைஸ், ரியலி வந்து நல்லா இருக்குது. ஸோ ஸ்பிரிட் ஃபார்மர்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்க செய்யறான். ஹவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கியூட்டா பார்க்கறாங்க. நைட் நேரத்தை தான் ஷோ பண்றாங்க. நான் வந்து எந்த அளவுக்கு விரைவா என்லைட்டன்ட் ஆகிட்டேனா. ஸோ நம்ம ஹீரோடைய ஸ்டேட்டஸ் பாரை ஷோ பண்றாங்க. லீ ஜியான்வூ ஒரு ஸ்பிரிட் ஃபார்முலா இப்ப மாறியிருக்கான். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து 22, எஜிலிட்டி 25 இருக்கு, ஸ்டாமினா 25 இருக்கு, மேஜிக் 3, மென்டாலிட்டி 23 இருக்கு, அஃபினிட்டி 35 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து ஃபார்மருடைய பிளெஸிங். ஹீரோ வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஃபார்முலா இதனால மாற செய்யறான். ஸோ ஹீரோ வந்து ஒரு அமேசிங் ஃபார்மராகவும் மாற செய்வான்னு சொல்லிட்டு அதில் நோட்டிஃபை பண்றாங்க. அதே போல யூ பிகம் மை ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது. இதை வச்சு ஹீரோ வந்து ஸ்பிரிட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபார்மிங் சுச்சுவேஷனுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகேங்களா. அதே போல ஸ்பிரிட் ஒர்க்கர் ஹீரோ வந்து அவனுடைய ஸ்பிரிட்ஸை வந்து ஃபார்மிங் ஒர்க்கரா வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஹீரோட ரெக்ரூட் ஆகுது ஹபான்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. 4வது ஸ்கில் பாத்தீங்கன்னா ஹீரோவால ஸ்பிரிட்ஸினுடைய வாய்ஸை கேட்க முடியும், அதாவது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனை வந்து இவரால வைத்துக் கொள்ள முடியும். ஸ்பிரிட் ஃபார்மரா நான் வந்து எவ்வளவுதான் இதை பத்தி யோசிச்சாலும் இதனால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது காம்பேட்ல. ஏன்னா வந்து எனக்கு இவ்வளவு ஸ்கில் இருந்துமே யூஸ் இல்லைன்னு சொல்லி ஹீரோ வந்து ரொம்ப சேட் ஆகுறான். ஏன்னா ஒரு ஹண்ட்ரா மாதிரி டஞ்சனுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசையை கொண்டு இருப்பான். அப்போ வந்து அந்த ஹவா பொண்ணு வந்து ஹீரோ கையை பிடிக்கிறாங்க. ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இது வந்து எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் சிக்கா ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஏன்னா இவங்க வந்து ஹீரோ குதிச்சு ஹீரோட ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கினாங்க, ஓகேங்களா. அதனாலதான் ஹீரோ வந்து இவ்வாறு சொல்ல செய்யறான்.
நீ வந்து என்னை பத்தி கவலைப்படுறியா, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ தலையை வந்து ஜென்டலா பேட் பண்றான். ஹவான்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. சோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்கில்ஸ்னு கிடையாது. ஏன்னா நான் என்லைட்டன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சுதான். ஆனா தற்போது என்கிட்ட ஒரு கியூட்டான ஸ்பிரிட் கூட வந்து இருக்க செய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஹவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. நான் வந்து என்னதான் யோசிப்பதான் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்டேட்டஸ் பார பாக்குறான். சோ கரண்ட் ரெக்ரூட்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் ஆகிய ஹவா ஷோ பண்றாங்க. இவரோட பேர் வந்து ஹவாவா, இவ வந்து ஒரு ஸ்பிரிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க செய்யலாம். ஸோ ஸ்பிரிட்னா ஒன்றும் கிடையாது guys, ஆன்மா. ஓகேங்களா? தென் அவருடைய ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹவான்ற ஒரு ஃபார்மர் ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 5, எஜிலிட்டி 6, ஸ்டாமினா 108. பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டாமினா கொண்டு இருக்கிறாங்க. மேஜிக் வந்து இம்மெஷரபிள், அதாவது கணக்கிலே இட முடியாத அளவுக்கு இருக்குது. மென்டாலிட்டியும் இம்மெஷரபிள், அஃபினிட்டியும் இம்மெஷரபிள். ஸோ ஸ்பிரிட்டுக்கு பவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்க் த ஸ்பிரிட். இவங்க வந்து ஸ்பிரிட் சம்மனிங்க மேற்கொள்ள முடியும், அதாவது மற்ற ஸ்பிரிட்ஸை வந்து அழைக்க முடியும். எனக்கு இதை படிக்கும் போது அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதுல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 4 பவர்ஸுமே இதுல வந்து அப்கமிங் சாப்டர்ஸ்ல நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா இவளாலே வந்து ஸ்பிரிட் வாய்ஸை வந்து மேற்கொண்டு அவங்க கூட கான்வர்சேஷனை வைத்துக்க முடியும். தேர்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர் ஹேண்ட், அதாவது கிராப்ஸை வந்து முடிந்த அளவுக்கு நுணுக்கமா இவளால வளர்க்க முடியும். இதுதான் வந்து ஓபியான ஸ்கில் காய்ஸ். நான் சொல்லி பண்ண A+ கிராப்ஸ் ஹீரோ கல்டிவேட் பண்ண சொல்லிட்டு அது வந்து இந்த ஸ்கில்னால தான். ஓகேங்களா? நான்காவது வந்து டயட்னு பார்க்கும்போது இவங்க வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆமா, நீங்க கரெக்டா தான் கேட்டுக்கிறீங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பியா பார்க்கிறாங்க. என்னடா இது இந்த அளவுக்கான மான்ஸ்டர்ஸான ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோ வந்து வியக்க செய்யறான். ஏன்னா வந்து எத்தனை இம்மெஷரபிள் இங்க இருக்குது. அதாவது மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா இம்மெஷரபிள், மேஜிக் இம்மெஷரபிள், அஃபினிட்டி இம்மெஷரபிள் சொல்லி ஹீரோ ஒண்ணுமே புரியல. ஹவா, நீ வந்து ஒரு ஃபார்மிங் ஸ்பிரிட்டா கரெக்டான்னு சொல்லி கேட்கும்போது ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் கையை தூக்குறாங்க. தென் நீ வந்து ஹவாவால என்ன பெஸ்டா செய்ய முடியும்ன்றது எனக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு என்ன முடியும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தென் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, குடுகுன்னு ஓடி போயிட்டு ஒரு செடி மேல கை வச்சு ஹவான்னு சொல்ல செய்றாங்க. இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபார்மர் ஹேண்ட் ஸ்கில்லான்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். அவங்க வந்து ஹவான்னு சொல்லி ஹாப்பியா சொல்றாங்க. இதுதான் உன்னோட பெஸ்ட் ஸ்கில்லான்னு சொல்லி ஹீரோவும் பார்க்க செய்யறான். அவங்களும் ஹவா. ஸோ காய்ஸ், இந்த பொண்ணு வந்து ஹவா மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங்க நல்லா மேம்படுத்த பார்க்கிறேன். எனக்கு வந்து இது சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு பூப்பை போட்டிருந்தா கூட இது வந்து குயிக்கா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே வந்து சேடா ஃபீல் பண்றான். ஏன்னா அந்த பிளான்ட்டை பார்த்து ஒண்ணுமே மாறலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து விரக்திக்குள்ளாகிறான். அவங்க ஹவான்னு சொல்லிட்டு எழுந்து நின்று அப்படியே ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி எக்ஸசைஸ் பண்றாங்க. ஹவான்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு ஆன்னு சொல்லிட்டு வந்து கத்த செய்யறாங்க. நீ வந்து என்னதான் பண்ண செய்யறன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். சோ அவங்க கத்தன ஷாக் வேவ் பாத்தீங்கன்னா சுத்தி இடமே வந்து அதிர ஆரம்பிக்குது. என்ன ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ கிட்டே அந்த பொண்ணு ஹாப்பியா ஓடி வந்து அவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறாங்க. ஓகே, நீ வந்து நல்ல வேலையா பாத்துருக்கன்னு சொல்லிட்டு அவ தலையை ஹீரோ திரும்பி தடவி கொடுக்குறான். ஓ, இந்த ஸ்கில்னால ஷாக் வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமா? இது வந்து ஒன்னும் ஒரு பிரோஜனமான ஸ்கில் சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். தென் நாம வந்து வீட்டுக்கு செல்லலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வந்து தூக்குறான். அவங்களும் ஹவான்னு சொல்லி ஹாப்பியா சொல்றாங்க. நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்ல போறேன்னு சொல்லி ஹீரோ வந்து தயங்குறான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்கா பாக்குறாங்க. அவன் சொல்ல பொண்ணு வந்து எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஹீரோ வந்து பேனிக்ல சொல்லிட்டு பாக்குறான். ஓகேங்களா? ஒரு சூறாவளியான்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறாங்க, டைஃபூனான்னு சொல்லிட்டு. யார் என்ன இங்க அழைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து பேச செய்யறாங்க. இவன் நான் வந்து சூப்பர் ஹியூமனா மாறி இருந்தாலுமே சொல்லிட்டு ஹீரோ வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. என்னால ஸ்ட்ரெயிட்டாவே இதை பார்த்தோன்னே சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் தான் ஷோ பண்றாங்க. சோ அப்படியே ஆகாசம்லாம் வந்து பறந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்களேன். இது வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸ் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களை பார்த்து வந்து பீதிக்குள்ளாகிறான். ஏன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க ஹவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது எனது நீ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகி வின் ஸ்பிரிட்டை வந்து சவுண்ட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. என்னை யார் இங்க வர வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கேட்கும் போது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல செய்யறான். நான் வந்து யோசிக்காம மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குட்டி பொண்ணு ஹவான்னு சொல்லிட்டு என்னன்னு புரியாம யோசிக்கிறாங்க. வெல், இது வந்து ஃபைன் தான். உனக்கு என்கிட்ட என்ன ஃபேவர் இருக்குதோ அதை வந்து கேட்க செய்ய சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற விண்ட் ஸ்பிரிட் வந்து ஹீரோயிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோ அதே தான் சொல்ல செய்யறான். ஒரு ஃபேவரா ஹவான்னு சொல்லிட்டு அவளை பார்க்கும்போது அவளுக்கு தான் ஹவாவை தவிர வேற எதுவுமே வராதே. அதாவது இவர் சம்மனிங்க வந்து மேற்கொண்டிருக்கிறான், அது போல ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பிரிட்டையும் வர வச்சிருக்கிறான் வித்தவுட் எனி ரீசன் சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹவான்னு சொல்லி ஹீரோ வந்து ரொம்ப பயப்படுறான். ஏன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து ஃபார் நோ ரீசனுக்காக நான் அழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விண்ட் ஸ்பிரிட் வந்து ரொம்பவே வந்து கடுப்பாக்குறாங்க. ஹவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயந்த ஹீரோ வந்து ஹக் பண்றாங்க டைட்டா. ஏதோ வந்து பேடா இருக்கும், நாங்க இவ்வாறான ஒரு ஸ்பிரிட்டை வந்து கோவப்படுத்திட்டான்னு சொல்லி ஹீரோவை யோசிச்சுட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மூலியமா யோசிக்க செய்யறான். ஓ, அது வந்து சரியாக இருக்கும், அந்த ஃபீல்டு எனக்காக ப்ளீஸ் அதை கல்வி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ கேட்கிறான். ஜியானும் நான் ஹீரோ சொல்றேன் ஜியான் சொல்றேன் உங்களுக்கு கன்வென்ட் கேட்பேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க.
நீ வந்து என்ன சொல்ற, அந்த சாயில கல்டிவேட் பண்ண சொல்றியான்னு சொல்லிட்டு அந்த வின் ஸ்பிரிட்டும் கேட்கிறாங்க. வெல் அது வந்து ஒரு ஈஸியான வேலைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அசால்ட்டா அவங்க வந்து கல்டிவேட் பண்றாங்க. ஹீரோ வந்து அதை வியப்பா பார்த்து செய்யறான். நான் வந்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காட்டும் போது அமேசிங், இங்க எந்த விதமான வேஸ்ட் பிளான்ட்டுமே வந்து காணப்படல, இது பெர்ஃபெக்டா கல்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல செய்யறான். இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மண்ணில் வந்து கலப்பி நல்லா போட செய்யன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னோட பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்ஸ் வந்து சாயில்னால இவ்வாறு மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கும்போது அப்படின்னா எப்படி இது ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாலே பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோ யோசிக்க செய்யறான். வெல் நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்ப செல்றாங்க. அவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா அவங்கள வடிவமைச்சு வைக்கிறாங்க. இது வந்து உண்மையே ஒரு அதிர்ஷ்டம் தான், அவ வந்து எந்த விதமான ட்ரபிளையும் நம்மளுக்கு காஸ் பண்ணாம போயிடலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பெருமைச்சு விடுறான். எனிவேஸ் இவரால இவ்வாறான ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்ஸை சமன் செய்ய முடியும், அதுவும் வந்து டைஃபோனியா அது உருவாக்கணும்னா வந்து அவ வந்து உண்மையிலே ஒரு அமேசிங் ஸ்பிரிட் தான், நான் வந்து யோசிச்சுவேன் சொல்லி ஹீரோ வந்து அவளை பார்த்து ஜென்ரலா சிரிக்க செய்யறான். அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கில்ல யூஸ் பண்ணலாமான்ற ஆர்வமாகும் போது இல்ல நீ எனக்கு காமிச்சதே போதும், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படியே பேனிக் ஆகிறான். சரி நாம இதை இங்கேயே வந்து விட்டுடுவோம், ஹவாவுடைய ஸ்கில்ஸை நம்ம பிறகு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோ செல்ல செய்யறான். ஏன்னா வந்து ஹீரோ வந்து இவ்வளவு கிரேட்டான எக்ஸிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வைக்கிறதால மேஜிக் வந்து +1 ஆகுது. அதே போல ஒரு கிரேட்டான எக்ஸிஸ்டனுடைய கோவத்தை வந்து ஹீரோ வந்து காம் பண்ணதால மென்டாலிட்டி வந்து +10 ஆகுது. நீங்க வந்து ஒரு கிரேட்டான எக்ஸிஸ்டன்ஸை அழைச்சதுக்காகன்னு சொல்லிட்டு அஃபினிட்டி வந்து +3 ஆகுது. ஓ என்னுடைய ஸ்கில்ஸ் சொல்லி ஹீரோ பார்க்க செய்யறான். அவங்களும் ஹவான்னு சொல்லி ஹீரோவை பார்க்கறாங்க. இது வந்து ஒரு அர்ஜென்ட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்றாங்க. ஏன்னா சடனான டைஃபோன்ன்றது ஹவுசங்கன் அதே போல கேங் டூ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு அன்னோனான காஸ்னால ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாசிக்க செய்யறாரு. சோ நீ வந்து என்ன சொல்ற, இப்போது நீ வந்து என்லைட்டன்ட பெற்றுட்ட, அதனால நீ வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பொறுமையா கேட்டுனுக்கிறாரு. எஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதே போல இந்த சைல்டு இவ வந்து ஒரு ஸ்பிரிட் தானே, ஹவான்னு சொல்லிட்டு அந்த கொல்லி பொண்ணு சொல்றாங்க. அண்ட் அந்த ஸ்பிரிட்டை வந்து இந்த சைடு தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த விண்ட் ஸ்பிரிட்டை பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. சோ இவதான் அந்த ஹியூஜான டைஃபோனுக்கு காரணமா சொல்லிட்டு உங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து விசாரிக்கிறாரு. சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து உன்னொரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயே ஆகணும், அவர் வந்து யூக்னியில இருக்காரு, உனக்காக ஒரு செஷனா நான் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லும் போது அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகிறான். அவனும் ஹவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதர் நீங்களா தானே நம்புறீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ பாவமா கேட்கிறான். அப்கோர்ஸ் சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. எப்பொழுதும் அம்மா வந்து விட்டு விடுவாங்க பசங்க, ஓகேங்களா, பட் இவரோட பேரண்ட்ஸ் வந்து வரி பண்ணுவாங்க, ஸோ நம்ம வந்து இவ்வளவு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது அந்த பொண்ணும் புரியாம ஹவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா நீங்களுமான்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். இது வந்து இவ்வாறே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து மென்டலி இல்லான பர்சனா மாறிடுவேன், இல்லைன்னா ஒரு கிரிமினலா கூட மாறுறேன்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். ஏன்னா குழந்தை கடத்தை ஈடுபட்டிருக்கான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஓ இதுக்கு வந்து இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே நாம ஏன் இவளை சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பாத் கொடுக்க கூடாது, அவளை குளிக்க வைங்க அம்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பாத்தா ஆல் ரைட், ஏன்னா வந்து இவ வெளில வந்தாலும் கொஞ்சம் டேர்ட்டாக தான் காணப்பாறான்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. டார்லிங் நீ வந்து இந்த கிராணி கூட குளிக்கிறதுக்கு ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. ஏன் கிராண்டின்னு சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப குட்டி மாதிரி காட்டுறாங்க, அவனுக்கே 31 வயசு. அப்போ உங்க பேரண்ட்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இது குட்டி பொண்ணுனால இவங்க வந்து ஹீரோடைய குழந்தை மாதிரி தான், அந்த மாதிரி தான் யோசிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஆர்ட் ஸ்டைல பார்க்கும்போது ஏஜ் ஆகாத மாதிரி தெரிஞ்சாலும் ஸோ இவங்க ஏஜ் வந்து இதுதான், ஓகேங்களா. ஜியான்வோ எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு சூப்பர் ஹியூமனா மாறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்கிறாரு. ஹோல்டான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறான். சன் ஹனி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்திட்டே வராங்க. ஹவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புரியாம பாக்குறாங்க. என்ன தப்பா போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்கும் போது இந்த சைல்டு இவளுக்கு வந்து எந்த விதமான ஹோல்ஸும் வந்து இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா கத்த செய்யறாங்க. அதாவது லோவர் பாடியில இவளுக்கு ஹோல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது எக்ஸ்பிரேஷனு டீப்பர் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விளக்கமா சொல்லும் போது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ரிலீஃப் ஆகுறான். நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னல இவன் வந்து ஒரு ஸ்பிரிட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லும் போது அப்படின்னா இந்த சைல்டு வந்து உண்மையில ஒரு ஸ்பிரிட்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹவான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே ஒரு வாரம்ன்றது இதுல இருந்து கடந்து போகுது. இனிமே எனக்கு ஹாவை பத்தி ஒன்றும் நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ் விண்டோ என்ன சொல்லுதுன்னா அவ வந்து ஒரு ஸ்பிரிட்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு ஸ்பிரிட்னால என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்க செய்யறான். நான் வந்து என்னுடைய பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லி ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு ஏந்துகிட்டே சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை முடிச்சுட்டு யோசிக்கிறான். நான் வந்து இவ்வாறான ஸ்பிரிட்டை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது, ஏன்னா ஃபார்மிங் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே வியப்பா யோசிக்கிறான். இல்ல இது வந்து வேற ஏதாவது விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கும் போது ஹவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹாப்பியா வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஹவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க சாப்பிடும்போது ரொம்ப கியூட்டா தான் இருக்குது.
ஹவாவோட பசின்றது ரொம்ப ஹியூஜா இருக்குது. இவ்வளவு வந்து ஒரு ஈட்டிங் கான்டெஸ்ட்க்கு அழைச்சிட்டு போனா டெஃபினெட்லி இவதான் வினரா இருப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. ஃபுட் கிங் ஹவான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் அந்த அளவுக்கு விரைவா வந்து பொட்டேட்டோ பேன் கேக்ஸ் சாப்பிட்டான்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். பட் நான் எதிர்பார்த்தபடி இவரால் எங்களுக்கு நல்ல வருமானம் சொல்லி ஹீரோ யோசிக்க செய்யலாம். ஸோ இதுதான் சொன்னேன், அந்த அவதாரில் வர மாதிரி எர்த் ஸ்பிரிட் நடந்து போகுது பாத்தீங்களா, அதே போல வந்து ஏர் ஸ்பிரிட் பறந்துங்குது பாத்தீங்களா, அதே போல தனி ஊத்து பாருங்க, இது வந்து வாட்டர் ஸ்பிரிட். அதே போல சன்லைட்டுக்கு வந்து ஃபயர் ஸ்பிரிட் வந்து பக்கத்துல இருக்கும் ரெட் கலர். ஸோ அனைத்து விதமான ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து ஓடி ஓடி வந்து வேலை பார்க்குது. ஓகேங்களா, இந்த ஸ்பிரிட் வந்து ஹவா வந்து சமன் பண்ணா. இது வந்து எங்களுக்கு எந்த விதமான வேலையும் விட்டு வைக்கல, எல்லா வேலையும் வந்து இதே பார்க்குது. இதுல பாதின்றது என்னுடைய ஸ்கில்லும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க செய்யறான். எப்படின்னா வந்து கம்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவா வந்து ஸ்பிரிட்ஸை வந்து சமன் பண்றான். தென் நான் வந்து கோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து கமாண்ட் கொடுத்து அது வந்து என்னுடைய ஃபார்மிங் வேலைக்குள்ள பார்க்க செய்யறேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க செய்யறான். பட் நான் வந்து கமாண்டை வந்து ஹவா கிட்ட ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவ சொல்ற ஒரே விஷயம் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பிரிட்டுக்கு ஒன்றும் புரியாம முடிக்க செய்யுது. அண்ட் அதே போல என்னாலேயும் சமனிங்க மேற்கொள்ள முடியாது. ஹீரோ வந்து கமாண்ட் கொடுக்கலாமே தவிர்த்து ஹீரோவால ஸ்பிரிட் சமனிங்க மேற்கொள்ள முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால நாங்க 2 பேரும் வந்து இந்த ஃபார்மிங் வந்து பெர்ஃபெக்ட் கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நாங்க ஒரே பார்டர்ல இருக்கிற 2 நபர்கள் தான் சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இது வந்து எனவித பரிதாபமான நிலை. ஏன்னா என்கிட்ட ஃபார்மிங்க்கு மட்டும் தான் இவ்வாறான எபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சேட் ஆகிறான். அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து 100 ஆகணும் தான் காய்ச்சா ஆசை. ஓகேங்களா, இது மட்டும் அப்பா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த வின்ஸ்டோட பத்தி யோசிச்சு பாக்குறான். இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட செய்யறான். அவ மட்டும் அவ்வாறு திரும்ப செஞ்சிடான்னா என்னோட ஹார்ட்ன்றது வெளில வந்து விழுந்துருமே. ஸோ நாங்க வந்து இந்த ஸ்கில்ல வந்து குட்டாக பயன்படுத்த சொல்லிட்டு ஹீரோ வந்து கிராப்ஸை பார்த்துட்டு யோசிக்க செய்யறான். அவங்களும் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. நீ வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். அவங்க வயிறுன்றதை இனிமே சத்தம் போடுது ஹவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சுகமாகறாங்க. நீ வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறியா, ஸ்டில் வந்து உனக்கு பசி இருக்குதா, சரிவா நம்ம வந்து சாப்பிட போறான்னு சொல்லிட்டு ஹீரோவெல்லாம் அழைக்கிறான். அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம வந்து ஆங்ஜோக்கு செல்ல போறோம். அங்க வந்து உனக்கு நான் நிறைய டெலிஷியஸான திங்ஸை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்றான். அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஹவா ஹவா ஹவான்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணி அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறியா, சரிவா நம்ம இதை விரைந்து பினிஷ் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவா ஃபீல்ட்ஸ் இருக்கு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற பிளான்ட் அந்த மக்கா சொல்றதுக்கிட்ட வந்து ஹவா ஹவான்னு சொல்லிட்டு பாய் சொல்றாங்க. ஓகேங்களா, இவ வந்து ஈச் பிளான்ட் கிட்டயும் போயிட்டு பாய் சொல்றல. ஸோ காய்ஸ் இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மர் ஹேண்ட். ஸோ ஒரு ஒன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் இவங்க பாத்துக்கிறாங்க. சரியா, ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலா தெரியலாம், பட் ஹார்வெஸ்ட் அப்ப நீங்க பார்த்து வியக்க தான் போறீங்க. ஓகேங்களா, நீங்க வந்து எந்த அளவுக்கு டிவோட்டடா இருந்தீங்கன்னா அந்த கிராப்ஸ் உண்மையிலேயே வந்து நல்லா வளர்றான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். ஸோ இப்போ வந்து வாங்ஜூ அங்கதான் வராங்க. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இங்க வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கல்லவான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஹவா உன்னோட நெக் வந்து பின்னாடி விழுந்துடும் போலன்னு சொல்லி ஹீரோ வந்து ஜோக் பண்றான். சரிவா நம்ம வந்து எங்க வளையலாம்னு சொல்லி ஹீரோ வந்து மேப் பார்த்துக்கிட்டே வரான். இது வந்து இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்றான். ஸோ ஹவா வந்து ரொம்ப ஹாப்பியா ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரகாசம் வந்து தென்படுது. அவா ஓ சாரி, இது வந்து மார்க்கெட் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல செய்யறான். அவ்வளவுதான், அவனுக்கு வந்து இடி வந்து விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி, நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சுதான் சாப்பிட செல்ல போறேன்னு சொல்லி சொல்லும் போது அவங்கள வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஹவா ஹவான்னு சொல்லி ஹாப்பி ஆகுறாங்க. எனவே நான் வந்து சூப்பர் ஹியூமனா மாறுற கனவை கைவிட்ட பிறகு திரும்பி நான் வந்து இங்க வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே வந்து ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். இது வந்து என்ன இடம்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் அசோசியேஷன் வாங்ஜூ இந்த இடத்துல அமைந்திருக்குது. இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட பேரை வந்து சூப்பர் ஹியூமனா வந்து பதிவு பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் வந்து சூப்பர் ஹியூமனா மாற்றினா எனக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதை வந்து நான் பயன்படுத்தி ஹவாவுடைய ஃபுட் எக்ஸ்பென்ஸை வந்து டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கலாம். ஏன்னா இவன் அந்த அளவுக்கு சாப்பிடுறான். ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆகிறான். ஹீரோ வந்து அசோசியேஷனுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் நின்றுட்டு இருக்கலாம். மிஸ்டர் லீ ஜியான்வோ, இதுதான் உங்களுடைய கடைசி டெஸ்ட். எதை மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெயர்ன்றது சூப்பர் ஹியூமன்ற லிஸ்ட்ல சேர்க்கப்படும் சொல்லிட்டு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கேர்ளும் வந்து சொல்ல செய்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கு, அதுல அவனுடைய கையை வந்து ஷோ பண்றான். ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்த மாதிரி தான் அவங்களோட மாணவத அளவிடும். ஓகேங்களா, மிஸ்டர் லீ அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு, என்னங்க அவங்களுடைய லைசன்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. ஓஎஸ் சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்க செய்யறான். ஸோ ப்ரொடக்ஷன் ஒர்க்கரா நீங்க வந்து பேசிக்கான எஜுகேஷன் கிளாஸ் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்க செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹீரோ வந்து லைசன்ஸை பார்க்கிறான், சூப்பர் ஹியூமன் லைசன்ஸ். ஸோ ஹீரோ வந்து தற்பொழுது சூப்பர் ஹியூமனா வந்து குவாலிஃபை ஆயிட்டான். ஓகேங்களா, யாருக்கு தெரியும் இந்த நாள் வந்து வரும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆனந்த கண்ணீரை விட செய்யறான். ஏன்னா இப்ப பேசக்கூட முடியல, அவ்வளவு ஆனந்தமா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். தற்பொழுது நான் அபிஷியலி வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் சொல்லிட்டு அவனுமே நினைக்கிறான். அப்ப அந்த ஹவா பொண்ணும் ஹீரோவை பார்க்க செய்யறாங்க. ஓ அது சரி, நான் வந்து இந்த விஷயத்த அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்,
கடைசியில இதை அடையவும் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சூப்பர் ஹியூமன் ஆன நினைச்சு ஹவா கிட்ட அவன் கார்டையும் வந்து ஷோ ஆஃப் பண்றான். அந்த பொண்ணு ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு அவளோட கையை வந்து அதுல வைக்க செய்யறான். ஆனா வந்து அது ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆஹா, இது வந்து மேபி ஏன் ஒர்க் ஆகலைன்னா இது வந்து சூப்பர் ஹியூமனுக்கு மட்டும் தான் ஆக்டிவ் ஆகும்னு சொல்லிட்டு அவனை சொல்றான். சரி ஹவா நம்ம போலான்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அந்த பொண்ணு வந்து சோகமா தான் இறங்க செய்யறாங்க. ஹீரோ வந்து ஈன்னு சொல்லி இழிக்கிறான். அவா, உனக்கு வந்து தற்போது நல்லா ஃபீல் பண்ணலனா நாம வந்து டெலிஷியஸான ஃபுட்டை சாப்பிடறத காட்டிலும் வீட்டுக்கு செல்லாமான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஹீரோ கையில இருந்து குடுகுடுன்னு தப்பிச்சு ஆன்னு சொல்லிட்டு ஓட செய்யறாங்க. அவா ஹவான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் போயிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. ஓகே, நான் வந்து ஜோக் தான் பண்ணேன். தென் நாம வந்து நல்ல உணவை சாப்பிடலாம். அதே போல உனக்கு வந்து அற்புதமான துணிமணிகளையும் எடுக்க செய்யலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குட்டி பொண்ணு வந்து நடந்து செல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த ட்ரெயினை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் மணி நபர் வந்து கத்த செய்யறான். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் காம்டவுன் சொல்லிட்டு ஒரு லேடி அவங்கள தடுக்க பாக்குறாங்க. நீ தான் அந்த நபர், அதை எடுக்க கூடாதவன், ஏன்னா நீ தான் என்கிட்ட லாஸ்ட் இயர்ல தோத்தியன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயில வந்து அடன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபைட் நடக்குது. லாஸ்ட் டைம் எடுத்துட்டு லாஸ்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்து இன்னுமே அதிகமாகுது. ஸோ அப்போ ஒரு நபர் வராது. இவர் தான் வந்து சூப்பர் ஹியூமன் அசோசியேஷன் அந்த வாங்ஜூ பிரான்ச் இருக்குல்ல அதனுடைய பிரான்ச் மேனேஜர் பேக் சியான்சு, நம்ம ஷார்ட்டா பேக்னு வச்சுக்கலாம். ஓ, பிரான்ச் மேனேஜர் ப்ளீஸ் கமெண்ட் சொல்லிட்டு அவனை ரிசீவ் பண்றாங்க. இது வந்து நாய்ஸியா இருக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருமே அந்த லேடி கிட்ட கேட்கும் போது ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தயங்குறாங்க. ஆன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்து புரிஞ்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரான்ச் மேனேஜர் சொல்லிட்டு இந்த சிகப்புடி நபரை வந்து சொல்ல செய்யறான். ஜாங் ஹியூக் அதே போல சூ ஜின், நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கேங்கூன் டோ சிட்டில இருந்து நீங்க தான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது உதாரணமா அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே சொல்லும் போது ஆனா இந்த பர்சன் தான் சொல்லிட்டு அவன் வந்து அவளை கை காட்டுறான். எனதுன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் கடுப்பாகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து சூப்பர் ஹியூமன் அண்டர்ஸ் தான். இந்த லேடியோட நேம் பாத்தீங்கன்னா ஜின்னு, இந்த ரெண்டு மூணு நம்பர் வந்து பார்க், ஓகேங்களா, ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஃபுல் நேம் வந்து லேடியோடது ஜியோங் சூ ஜின்னு, இந்த நபருடைய நேம் பாத்தீங்கன்னா பார்க் ஜியோங் ஹியூக், ஓகேங்களா. நீங்க வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்ல செய்யறாரு. நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன் சொல்லி கேட்கும் போது எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஈஸ் இதெல்லாமே உன்னாலதான் சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சொல்ல இதெல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ரெண்டு பேருக்குள்ள வந்து ஸ்பார்க்ன்றது அங்க ஏற்படுத்தே தான் இருக்குது. ஓ, அந்த கப்புலா அவங்க வந்து வேலையை வந்து கச்சிதமா வந்து முடிக்க செய்வாங்க. ஆனா அவங்க எப்போதும் இப்படிதான் வந்து சண்டை போட்டுனே இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நபருமே வந்து புலம்பு செய்யறான். எனக்கு வந்து பசிக்குது, உங்க கூட சண்டை போட்டு போட்டு எனக்கு பசி அதிகமாகும் சொல்லிட்டு அந்த நபரை சொல்லும் போது ஓ எனக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தெரியும் சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃபும் சொல்ல செய்றாங்க. ஆமா காய்ஸ், நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் ரெண்டு பேரும் கப்புள்ஸ் தான், ஓகேங்களா. மேனேஜர் இதுதான் வந்து புதுசா ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற சூப்பர் ஹியூமன் ஹண்டர்ஸ்னுடைய லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து பேடை கொடுக்க செய்றாங்க. ஓ, நான் வந்து இதை பிறகு என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவருமே அதை ரிசீவ் பண்றாரு. ஸோ பிரான்ச் மேனேஜருடைய ஆஃபீஸ் தான் வந்து ஷோ பண்றாங்க. அவரும் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேடை வந்து கீழே வைக்கிறாரு. எந்த தடவையும் வந்து எந்த விதமான டேலண்ட்ஸுமே வந்து அப்பியர் ஆகல. நான் வந்து ஒரு அற்புதமான சூப்பர் ஹியூமன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் இந்த வேர்ல்டு வைட்ல எனக்கு ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்கப்படும். அப்போ வந்து நான் இந்த மாதிரி சும்மா ஒரு பிரான்ச் மேனேஜரா மட்டும் இருக்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த அசோசியேஷன் பிரசிடென்டா மாறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பெரிய ட்ரீமை தான் வைத்திருக்கிறாரு. தென் இங்க வந்து எந்த விதமான சூப்பர் ஹியூமன்ஸும் பிறக்கும் போதே ஒரு அபரிதமான டேலண்டை பெற்றுறான்னு சொல்லிட்டு அவரும் வந்து கொஞ்சம் வருந்துறாரு. ஸோ பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஸ்கில் அங்க இருக்குது, அவர் வந்து ஹீரோடைய ஸ்கில்ல வந்து தற்போது ரெகனைஸ் பண்ணல, ஓகேங்களா. அப்ப நைட் டைம் வீட்டை தான் காட்டுறாங்க. நம்முடைய ஹவா பொண்ணு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா மாதா வந்து காஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. வா, இவன் வந்து எந்த அளவுக்கு கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அடுத்து நீ இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. அந்த தாத்தாவை பார்க்கணுமே ரொம்பவே சேடா இருக்காரு. அதாவது ஹீரோடைய அப்பா, இந்த பொண்ணுக்கு தாத்தா, ஓகேங்களா. ஆனி இவ்வளவு வந்து நம்ம வளர்ந்த பிறகு ஒரு செலிபிரிட்டியா மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவை சொல்ல செய்யறாங்க. ஜான்வு, நீ வந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ வாரு புது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தது வந்து அப்பா கிட்ட காட்ட செய்யணும்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்றாங்க. யா ஜஸ்ட் அ செகண்ட் சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்றான். டேட் என்ன சொல்றான்னு பார்த்தனா, நீ வந்து இவளை கொண்டு வந்ததால டாட்டர்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணணும், நீ வந்து உன்னுடைய திருமணம் ஆகிறதுக்கான சான்ஸை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னோடனே ஹீரோ வந்து வாந்தி இருக்கான். என்னோட அப்பா வந்து எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு விரக்திக்குள்ளாகிறான். சின்ஸ் எனக்கு வந்து 30 வயசுக்குள்ள நான் என்டர் ஆன பிறகு எனக்கு வந்து அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே வந்து சேட் ஆகுறான். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து ஒரு கார்டு மாதிரி அங்க மேக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ வந்து நல்லது, இதை வந்து நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹவா இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹவான்னு சொல்லிட்டு அவளுமே ஹாப்பியா போயிட்டு பார்க்கிறான். இந்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க செய்யறான். பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பிரிட் லைசன்ஸ் சொல்லிட்டு ஹீரோ வந்து மேக் பண்ணியிருக்கிறான் இவளுக்கான ஒரு கார்டு, ஓகேங்களா. டைட்டில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபார்மிங்.
இது வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. ஆனா ஹவாக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட கண்ணத்தை வந்து சுரண்ட செய்றான். இது எவ்வாறு இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாயி துள்ளி குதிக்கிறாங்க. ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அந்த கார்டை வச்சு ஆட்டம் போடுறாங்க. உனக்கு அது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதா? ஓ, அது வந்து உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்லி ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஹவா நீங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களும் ஹவான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஃபைனலி நான் வந்து என்னுடைய சூப்பர் ஹியூமன் லைசன்ஸை லாங் எகோ பிறகு அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை நினைவு கூற விதமா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க கார்டு வச்சுன்னு போட்டோ எடுக்கிறாங்க. அவங்களும் ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. பட் எனக்கு அதை விட முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவாவுடைய பிரைட்டான ஸ்மைல் தான். அதனால சரிதான் சொல்லிட்டு இதெல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கிறான். இவளுடைய ஸ்மைல் என்னுடைய ஹார்ட்ல ஒரு வார்ம்னஸை கொண்டு வந்து சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹவானால வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் செய்யறான். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அந்த கார்டை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. தேங்க்யூ ஹவான்னு சொல்லி ஹீரோ நினைக்க செய்யறான். இப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லி சொல்லும் போது மகனே நீ என்னடா உன் அப்பாவை விட்டுட்டு தனியா வந்து போட்டோ எடுக்கிறேன், நான் வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. போட்டோ எடுக்கிறேன்னா எல்லாரையும் வச்சு எடுக்குன்னு சொல்லிட்டு அவருமே சொன்ன உடனே சரி சரி ஆல்ரைட் பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். அந்த பொண்ணு ஹவா ஹவான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஃபேமிலியா வந்து ஒரு குரூப் போட்டோவை எடுக்க செய்யறாங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவை தான் வந்து ஷோ பண்றாங்க. இன்னைக்குன்னு வந்து ஷோ பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹவா வந்து மகாசோட தப்பிச்சு வந்து ஜாலியா ஹவா ஹவான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோ வந்து அதை போட்டோ எடுக்கிறான். நாங்க வந்து இன்னைக்கு மக்காசோளம் இதை வந்து ஹார்வெஸ்ட் தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அறுவடைக்கு தான் வந்து வெயிட் பண்றாங்க. இந்த ஸ்பிரிட் வந்து ரொம்பவே பிரிட்டியா இருக்கிறான். இவ எந்த அளவுக்கு அற்புதமானு சொல்லிட்டு ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டே யோசிக்கிறான். அப்ப அவங்களோட மம்மி வந்து நானும் இதை பார்க்கணும், வாவ் இந்த பொண்ணு வந்து எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. சரி இந்த பிக்சர் எனக்கு அனுப்ப செய், நான் ஏதாவது வால்பேப்பரா வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மம்மி சொல்லும் போது ஆல் ரைட். ஆனா மம்மி நீங்க ஆல்ரெடி வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ்லயே வந்து 10 முறைக்கு மேல வால்பேப்பரா மாத்திட்டீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அதுக்கு என்ன பண்ண முடியும், ஏன்னா ஒவ்வொரு போட்டோவும் அந்த அளவுக்கு கியூட்டா இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஏன்னா ஹபா வந்து புது புது ட்ரெஸ் போடும் போது இவங்க வந்து அவளை பெருசா செலிபிரிட்டியா மாறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ பல போட்டோஸ் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து மாத்திட்டே இருந்துக்கிறாங்க. அதே போல நீ வாரு என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதான் நிறுத்திட்டு இந்த போட்டோ மாப்பிள்ள வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹார்ஷா சொல்ல செய்யறாங்க. அப்ப அவங்களோட அப்பா வந்து நீங்க ரெண்டு பேரும் என்ன இந்த அளவுக்கு லேசியா வந்து சுத்தி தெரிஞ்சு நிக்கிறீங்களா, அந்த குட்டி பொண்ணு ஹவா வேலை செய்ய வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தயங்க செய்யறான். சாரி நாங்க வந்து வேலைக்கு போறோம்னு சொல்லி சொல்லும் போது என்னது நாங்க சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோமா, நாங்க வந்து ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மழைப்பிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்றாங்க. ஆல்சோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. எஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ என்னன்னு கேட்கும் போது அந்த பிக்சரை நீ எனக்கும் அனுப்புதுன்னு சொல்லிட்டு ஹவா பிக்சர் தான் வந்து இவரும் கேட்கிறாரு. ஓகேன்னு சொல்லி ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஓ இது வந்து நல்லா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவாவுடைய அந்த கியூட்டான பிக்சர்ஸ் அப்பாவும் பார்த்து சொல்ல செய்யறாரு. நீனே வந்து லேசியா இருந்துன்னு என்னை இவ்வாறு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கடுப்பாக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து கியூட்டா வந்து ஒரு பெஞ்ச் மேல நின்னுட்டு ஹார்வெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அனைத்து கார்ன்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டு ஹாப்பியா பார்க்கிறான். எல்லா கார்ன்ஸும் வந்து ஹெல்த்தியாக காணப்படுது. அது சரிதான் சொல்லிட்டு அப்பாவும் வராரு. நாம இதை கட்டாயமா வந்து டெஸ்ட் மேற்கொண்டு ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. இது வந்து கட்டாயமா சி ரேங்க் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அதை பார்த்தனே கண்டுபிடிக்காரு. ஓ நீங்க வந்து சி ரேங்க் மேல இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை எடுத்து அப்ரைசல் பண்றான். நான் வந்து இந்த கிளாத் வந்து என்ன ரேங்க்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்கு மிஷினை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பும் போது ஃபாதர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கும் போது ஏன்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு. எனக்கு தெரியல நம்ம வந்து அவ்வாறு மிஷின் இதுக்கப்புறம் borrow பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மாசா ரெஸ்பான்ஸ் பண்றான். பார்த்தா தெரியும் ஹீரோ வந்து சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. கான் வந்து பி ரேட்டிங் அந்த பி ரேங்க் வந்து பெற்று இருக்குது. இந்த கான் வந்து ப்ராப்பர்லி வந்து டேர்ன் அவுட் ஆகி இருக்குது. இது வந்து ஆரம்ப காலத்துல வந்து லிட்டில் பிட் ஆஃப் கேர் வந்து குறைஞ்சாலுமே வந்து லேட்டரா அவங்களோட எஃபர்ட்னால இதனுடைய ரேங்க் வந்து உயர்ந்திருக்குது. ஸோ இந்த கானோட டெக்ஸ்டர் வந்து நல்லாவே குட்டாக காணப்படுது. சுகர் லெவலில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோ வந்து அப்ரைசல் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு சூப்பர் ஹியூமனா இருக்கிறது உண்மையிலே வந்து pretty குட்டான விஷயம் தான் சொல்லிட்டு அப்பா வந்து பெருமிதப்படுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நாம அந்த மாதிரி டெஸ்ட் borrow பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருமே ஹாப்பி ஆகுறாரு. அதுவும் சரிதான், ஏன்னா அவ்வாறு நம்ம அந்த டெஸ்ட்டை borrow பண்றதே அதிகமான எக்ஸ்பென்சிவான வேலை தான் சொல்லிட்டு அம்மாவும் சொல்ல செய்யறாங்க. இது வந்து குட் தான், நாம வந்து மணியை சேவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹாப்பி ஆகுறான். ஆனான்னு சொல்லிட்டு இங்கே நான் ஒருத்த மட்டும் தான் வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கிறான். ஏன்னா எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்ல செய்யறாரு. ஒன்லி எங்களால அவ்வாறு கான்ஸ் தான் பிரிச்சு வைக்க முடியும், ஆனா தற்போது அது ஆட்டோமேட்டிக்கலா வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து கான்ஸை வந்து அப்படியே ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுது அந்த பாக்ஸ்குள்ள. ஓகேங்களா, பி ரேங்க் சி ரேங்க் சொல்லிட்டு அந்த மாதிரி
அப்ப ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்க செய்யறான். ஆனஸ்ட்லி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு சூப்பர் ஹியூமனா மாறதுனால இந்த அளவுக்கு சேஞ்சஸ்ன்றது இருக்குமா? அதே போல வந்து அவனுக்கு உதவிகளே தேவைப்படாதான்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அப்படின்னா வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து கடுப்பாகிறான். பீஸ் அவன் வந்து என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க செய்யறான். அவன் வந்து தரத்தரன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றா. ஓகேங்களா? அவன் சொல்லிட்டு ஹீரோவும் கத்த செய்யறான். நீ வந்து எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, இந்த அளவுக்கு ஹெவியான விஷயம் ஏன் கேரி பண்றேன்னு சொல்லி சொல்லும் போது ஹவான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹாப்பியா பாக்குறாங்க. குட்னஸ் உன்னுடைய கியூட்டான ஃபேஸ் பாத்தியா, எல்லாமே ரெட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அக்கறை காட்டுறான். அவளும் ஹவான்னு சொல்லிட்டு பெருமைச்சு விடுறான். தென் இவளுடைய வளர வைத்த கோன் மேல நான் வந்து ஒரு பார்வையிடலான்னு சொல்லி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க ஹவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆக்குறாங்க. பாத்தீங்கன்னா கான் வந்து A+ ரேட்டிங் இருக்கு. அதாவது இதுதான் வந்து இருக்கிறதே வந்து மேக்ஸ் ஓகேயான ரேட்டிங்னா A+. ஓகேங்களா? கான் வந்து அதிக அளவிலான அன்பை வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபார்மிங் கிட்ட இருந்து பெற்று இருக்குது. இதுக்கு வந்து ஆரம்ப காலத்துல கேரிங் கம்மியா இருந்தாலுமே இதனுடைய லிமிட்ஸ் இது வந்து சர்பாஸ் பண்ணிடுச்சு. இதன் கார்னுடைய டெக்ஸ்சர் மற்றும் சுகர் லெவல் எல்லாமே பெர்ஃபெக்ட் ஓபியா இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. என்ன இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வாயடிச்சு போகிறான். ஒரு A+ ஆகிய கானான்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ A+ தான் வந்து டாப் டியர். நம்ம எப்படி S ரேங்க் SS ரேங்க்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஃபைனஸ்ட். ஓகேங்களா? அந்த பொண்ணு வந்து ஹவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. டஞ்சன்ஸ் வந்து அப்பேர் ஆன பிறகு நியூமரஸான ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து உருவானுச்சு. ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட்ஸை நம்ம பயன்படுத்தி வந்து நம்ம லாஸ்ட் சினாரியோல பார்த்தோம்ல, ஹீரோடைய அப்பா வந்து இருக்கும் போது அதனுடைய கண்டிஷனை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ D ரேங்க் C ரேங்க் B ரேங்க்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம இவ்வாறு வெளித்தோட்டத்தை வச்சு அதனுடைய டிஃபரன்ஸை வந்து சொல்ல முடியும்னு கேட்டா கிடையாதுதான். ஏன்னா அதனுடைய பிரைஸ்ன்றது ரேட்டிங் அந்த ரேங்கை பொறுத்து ஹியூஜா வந்து மாறுபடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு B ரேங்க் கிராப் இருக்குன்னா அது வந்து ஒரு C ரேங்க் கிராப்பை காட்டிலும் 10 மடங்கு விலை மிகுதியாக காணப்படும். ஸோ ஒரு 10 C ரேங்க் கார்ன் இருக்குன்னா அது வந்து ஒரு B ரேங்க் கார்னுக்கு சமமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு விளக்குறாங்க. பட் உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலயே வந்து ஹை பிரைஸ்க்கு விற்கக்கூடியதுதான் இந்த A ரேங்க் கிராப்ன்றது. அதே போல அவ்வாறு A ரேங்க்ன்றது அதிகப்படியான டிமாண்ட்ல இருக்குது. ஏன்னா யாராலையும் அதை அவ்வளவு சுலபமா வந்து பிடிச்ச முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்க செய்யறான். ஆனா இது வந்து ஓகே தானா, நான் வந்து இவ்வாறு A+ ரேங்க் இருக்கிற கானை வந்து வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே யோசிக்க செய்யறான். காய்ஸ் என்னதான் இருந்தாலும் கார்ன் வேக வச்சு சாப்பிடுறது ஒரு தனியான சுவை தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட்ல கார்னை வந்து போஸ்ட் பண்ணுங்க. அதே போல தற்போது நான் இவ்வாறு ஒரு வேல்யூபிளான திங்கை வந்து பாயில் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுமே அதை வேக வைத்து வைக்க செய்யறான். ஆனா இதனுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப கிரேட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அரமாவை பார்த்து அவனுக்கும் சொல்லு ஊத்துது. ஹவா ஹவா ஹவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து ஓடி வந்து ஹீரோவை பார்க்க செய்யறாங்க. உனக்கு வந்து இது இப்பயே வேணுமா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்ல, இவ்வாறு ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம அனைவரோடும் பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணுக்கு நல்ல விஷயங்களை கத்து தரான். இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பொண்ணு ஹவான்னு சொல்லி ஏக்கமா வந்து ஹீரோவை பார்க்க செய்யறாங்க. நீ வந்து நல்ல பொண்ணுலன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை வந்து ஆறுதல் படுத்துறான். அவளும் ஹவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அவளோட ஈகரை வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஆனா ஹீரோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, ஜொல்லு ஊத்த தொடச்சுன்னு உக்காந்துக்கிறாங்க. ஜான்வு நீ வந்து ஒண்ணுமா ரெடி பண்ணிட்டு இருக்கிற, நாம அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஹவான்னு சொல்லி பொண்ணுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. எஸ் நம்ம வந்து தற்போது இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துட்டு வரான். வான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. டெய்லி ரொம்ப வந்து ஸ்பார்க்கியா நமக்கு ஷோ பண்றாங்க. இந்த விஷுவல் வந்து இது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஜொல்லு ஊத்த ஆரம்பிக்குது. இதனுடைய ஸ்மெல்லி அமேசிங் சொல்லி அவங்க மம்மியா சொல்றாங்க. யா இது வந்து பாயில் ஆகிறது கூட நம்மளால வெயிட் பண்ண முடியல, அவ்வளவு ஹார்டா இருக்கு, இதனுடைய அரோமாவே நம்ம ஸ்மெல் பண்றது மூலியமான்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து எக்ஸைட் ஆகுறாங்க. ஹவான்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு ஹாப்பி ஆகுறாங்க. வெல் நாம இதை சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாரும் ஒரு கடி கடிச்சோடனே அவ்வளவுதான் உச்சக்கட்டத்தை வந்து உணர செய்யறாங்க. அப்பா அம்மா அந்த குட்டி பொண்ணு ஹவா ஹீரோ எல்லாருமே நம்ம ஜியான். ஓகேங்களா? எல்லாரும் வந்து ஹெவன்ல இருக்கத்தான் வந்து உணர செய்யறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ஜோக் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து கேட்கிறாங்க. எப்படி ஒரு கார்ன் வந்து எந்த அளவுக்கு சுவையா இருக்க முடியும், நம்ம இதுல எதையுமே வந்து அடிஷனலா ஆட் பண்ணி இது வந்து எவ்வாறு இவ்வளவு சுவை மிகுந்ததா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போட்டி போட்டுட்டு அந்த மக்கா சோளத்தை வந்து சாப்பிட செய்யறாங்க. ஸோ ரொம்பவே வந்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நியூ ஹிஸ்டரின்றது இன்னைக்கு இந்த கார்ன்னால உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஷோ பண்றாங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸும் வந்து தயங்கிட்டே ஹீரோவை பார்க்க செய்யறாங்க. ஜான்வோ நம்ம கிட்ட இன்னும் ஏதாச்சும் ஒரு கார்ன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹவா சொல்லி பொண்ணும் கத்த செய்யறாங்க. அவ பாத்தீங்கன்னா அந்த ஒரு பையன் வந்து காலி ஆயிடுச்சு. இந்த ஏண்டு வந்து நாங்க மட்டுமே எங்களை ஹோல்டு பேக் பண்ண முடியாம பாதி A+ ரேட்டிங் உடைய கார்ன்ஸை சாப்பிட்டு இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே வந்து முடிக்க செய்யறான். வெல் இது வந்து ஃபைன் தான், ஹவாக்கு இது பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். அதே போல என்னோட பேரண்ட்ஸ்மே இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆல்சோ வந்து இங்க வந்து என்கிட்ட இருக்கிற கார்ன்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலான எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய அப்ரைஸ் வச்சு பார்க்க செய்யறான். ஸோ கார்ன் A+ ரேட்டிங் உடையது பாத்தீங்கன்னா
டெம்பரவர்லி இந்த கார்ன் சாப்பிட்றவங்களுடைய மேஜிக்கை வந்து +1 வந்து கூட்ட செய்யும். அதே போல இன்னொரு பேக்ல வச்சு பாத்தீங்கன்னா பர்மனண்டா +1 கூட்ட செய்யும் மேஜிக் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஓகேங்களா. ஆனா வந்து டெம்பரவரியா ஸ்கில் ரைஸ் பண்ற கார்ன் வந்து மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்குது, அதனால இது வந்து ஃபைன் சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஆனா இந்த பர்மனண்டா ஸ்கில் அந்த மேஜிக் ஸ்கில்ல ரைஸ் பண்ற க்ராப் மட்டும் மார்க்கெட்டுக்கு சென்றுடுச்சுன்னா அது உலகத்தையும் வந்து ஃபிளிப் பண்ணிடும்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா வந்து பீப்புள் வந்து இது யாரும் விளைய வச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாயிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அவாதான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க வந்து செல்ஃபிஷான ரீசனுக்காக இவ்வளவு வந்து துன்புறுத்தும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ட்ரெஷரியா அவங்க வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து ரொம்பவே வந்து ஓவர் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது சரிதான், நான் வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த பர்மனண்டா மேஜிக் ஸ்கில் அந்த ஒன்னு ரைஸ் பண்றது பாத்தீங்களா, சோ அந்த கான்செப்ட் அவனுமே சாப்பிட பாக்குறான். எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம இதை குக் பண்ண பிறகு வந்து டிஸப்பியர் ஆயிடும். அதனால நான் வந்து இதை ராவா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். வா, நான் வந்து A+ அவன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவனும் மக்கா சொல்லத்தை பச்சையாவே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது வந்து குக் பண்ணாமலே வந்து இவ்வளவு சுவையா இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் ஹாப்பியா சாப்பிடுறான். என்ன இதுன்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமாகறான். ஏன்னா வந்து இவனுடைய ஸ்கில் வந்து அதிகமாக நோட்டிபிகேஷன் பக்கத்துல அப்பியர் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து அந்த கவனை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு புல் வந்து மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏய், இது வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இதனே உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹான்னு சொல்லிட்டு அதை பார்க்கிறான். கஞ்சனேன்னு சொல்லிட்டு அதுவும் மான்னு சொல்லிட்டு கத்த செய்யுது. நீங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு பெஸ்டான கிராப்பை உட்கொண்டதால உங்களுக்கு வந்து ஒரு ஹிடன் பீஸ் வந்து கிடைக்க செய்யுது. இது வந்து ரிட்டையர்டு ஃபார்மர் வந்து உங்களுக்கு அழைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து இந்த ஆடு மாடுகள் லீவ் ஸ்டாக்ஸ் கூடிய வாய்ஸை வந்து கேட்கறதுக்கான ஸ்கில்ன்றது ஹீரோ அக்வைர் பண்றான். அதான் சொல்லிட்டு ஹீரோ ஆட்ட ஆச்சரியமா பார்க்க செய்யறான்.